நீங்கள் சார் ரெஃபரன்சஸ் வந்து 100 இருக்கும், நம்ம யூஸ் பண்ணது கொஞ்சம் தான். ஃபேன் பாயாக இருக்கறனால சார் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை ஓவராக அதை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ரைட்டிங் ப்ராசஸில். பட் அதை தாண்டி வந்து ஒரு ஃப்ளோவில், ஒரு சீன் ஃப்ளோலையோ இல்லாட்டா ரைட்டிங் ஃப்ளோலையோ இது வந்தால் இங்கே நல்லா இருக்கும்னு தோணும் போது அதை நான் ஸ்டாப் பண்ணல. அது கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டாச்சு. சரி, என்னையே நான் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு சரி கொஞ்சம் பண்ணிக்கிறேன் எதுன்னு நானே ஆஸ் சில இடங்களில் காரணங்கள் கரெக்டாக வரும்போது ரீசனிங்காக இதை நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த சுச்சுவேஷனுக்கு அது ஆப்டாக இருந்துச்சு, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாருக்கும் நம்ம இந்த ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ண முடியாது. அதான் நான் நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா, அஜித் சார் மாதிரி ஆட்களுக்கு தான் நம்ம என்னென்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. முன்னாடி எம்ஜிஆர் சார் படங்களில் அவருக்கான ரெஃபரன்சஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிவாஜி சார் படங்கள், ரஜினி சார், கமல் சார். இப்போ வந்து அஜித் சார், விஜய் சார் படங்கள்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சாரோட பெரிய ஃபேனாக இருக்கனால இந்த படங்களில் தேவை இருக்கிற இடத்துல அதை நம்ம யூஸ் பண்ணிடுவோம்.